திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வனச்சரக அலுவலர்கள் விசாரணையின் போது கைதாகி மாரிமுத்து தூக்கிட்டு செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக உடற்கூறு ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் பாலா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலா, இது குறித்தான தகவல்களை பதிவு செய்யும். நிச்சயமாக நிஷா, உடுமலை வனத்துறை அலுவலகத்தில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் நீதிபதி முன்னிலையில் தற்போது உடற்கூறாய்வு சோதனை நடைபெற்று வருகிறது. அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தமிழக கேரள எல்லையில் சின்னார் பகுதியில் அமைந்துள்ள கேரள மாநில சோதனை சாவடியில் சிறுத்தை பல் வைத்திருந்ததாக குருமலை செட்டில்மெண்ட் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் நேற்று முன்தினம் கேரளா வனத்துறையினரால் பிடித்து அவர் தமிழக வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் உடுமலை வனச்சரக அலுவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று அதிகாலை கழிவறையில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மேலும் சரளமாக மீட்கப்பட்டார். இவரது உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாகவும் தங்களுக்கு உரிய நீதி வேண்டும் என மாரிமுத்து உறவினர்கள் மற்றும் மலைவாழ் மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் 192/2 ஏ பிரிவின் கீழ் கஸ்டடி மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உடுமலை நீதித்துறை நீதிபதி வித்யகலா நேற்று உடுமலை வனத்துறை அலுவலகம் மற்றும் உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து மாரிமுத்து உடலை உடற்கூறாய்வு சோதனைக்கு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேற்று இரவு கொண்டு வரப்பட்டது. இங்கு நீதிபதி நித்யகலா முன்னிலையில் உடற்கூறாய்வு சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது. உடற்கூறாய்வு துவங்கும் முன்னர் மாரிமுத்துவின் தாய், மனைவி, மகள்கள் என இரத்த உறவுகள் அடையாளம் காண்பித்த பின்னரே உடற்கூறாய்வு சோதனை துவங்கியுள்ளது. சோதனை முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்படுவதாகவும் மேலும் நீதிபதி இந்த வழக்கை SC/ST பிரிவையும் சேர்க்க வேண்டும் என மாரிமுத்துவின் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நிஷா, பாலா, விவரங்களுக்கு நன்றி.